என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு போவாஸ். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ரூத் 2ஆம் அதிகாரம். போவாஸ், நீ எப்பிராத்தாவிலே பாக்கியவானாயிருந்து பெத்லகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய். ரூத் 4ஆம் அதிகாரம் 11வது வசனம். இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றில் இடம்பெற்றவரும் தாவீதின் கொள்ளு தாத்தாவுமான போவாஸை மூப்பர்கள் வாழ்த்துவதை இங்கே காண்கிறோம். பெத்லகேமின் ஒளிமுக வாசலில் இருந்த ஜனங்களும் மூப்பர்களும் போவாஸை பாக்கியவானாயிருந்து புகழ் பெற்றிருக்க கடவா என்று வாழ்த்துகிறார்கள். இந்த போவாஸ் அப்படி வாழ்த்து பெறும் தகுதி பெற்றவனா என்ற நோக்கில் ரூத்தை படிக்கும்போது அவனுடைய நற்பண்புகள் நமக்கு புலனாகின்றன. அவனுடைய வயல் நிலத்தில் அவன் காலையில் தன்னுடைய வேலையாட்களை பார்த்து கர்த்தர் உங்களோடு இருப்பாராக என்று வாழ்த்துகிறான். ஒரு நல்ல எஜமானாக காட்சியளிக்கிறான். புதிதாக வந்திருக்கும் ரூத்துக்கும் அவள் மோவாபிய பெண்ணாய் இருந்தாலும் அடைக்கலம் கொடுத்து ஆதரிக்கிறான். அவளுடைய தேவைகளை எல்லாம் நிறைவு செய்யும்படி பணியாட்களுக்கு பணிக்கிறான். அதே சமயம் ரூத்தை பற்றி விசாரித்தறிந்து வைத்திருக்கிறான். அவள் தன் புருஷன் இறந்த பின்பு தன் மாமியாருக்கு செய்ததை பாராட்டுகிறான். 12ஆம் வசனத்திலே கர்த்தர் அவளுடைய செய்கைக்கு தக்க பலனை கட்டளையிடும்படியாகவும் கர்த்தராலே ரூத்துக்கு நிறைவான பலன் கிடைக்கும்படியாகவும் வாழ்த்துகிறான். இவை யாவும் இறைப்பற்றோடு கூடிய அவனுடைய நற்பண்புகளை விவரிக்கும் செயல்களாக அமைந்துள்ளன. ரூத்துக்கு தன்னிலும் நெருங்கிய சுதந்திரவாளி ஒருவன் இருக்கிறான் என்பதால் பொறுமையாயிருந்து முறைப்படி பட்டணத்து மூப்பர் மத்தியில் எலிமலேக்கின் நில உரிமை பற்றியும் ரூத்தை மனைவியாக ஏற்றுக்கொள்வதை பற்றியும் பேசி சரியான முடிவுக்கு வருகிறான். இந்த நிகழ்வுகளை பார்க்கும்போது போவாஸ் ஒரு நல்ல எஜமானனாக இருந்ததையும் பொறுப்பும் பெருந்தன்மையும் உடையவனாய் ஊரின் நெறிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு செயல்படுவதையும் அறிகிறோம். அதனால் பெத்லகேமின் மூப்பர்கள் போவாஸை பாக்கியவானாயிருந்து புகழ்பெற்றிருக்க கடவாய் என்று வாழ்த்துகிறார்கள். எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்று வாழ்பவன் புத்திமானல்லன். இப்படிதான் வாழ வேண்டும் என்ற நெறி அறிந்து வாழ்பவன் பாக்கியவானாகிறான். எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்று வாழ்பவன் புத்திமானல்லன். இப்படிதான் வாழ வேண்டும் என்ற நெறி அறிந்து வாழ்பவன் பாக்கியவானாகிறான். ஒளிமுக வாசலிலே உயர்ந்த நல் தலைவனாம், நீதியாய் வாழ்ந்திட்ட நல்லதொரு மனிதனாம். ஒளிமுக வாசலிலே உயர்ந்த நல் தலைவனாம், நீதியாய் வாழ்ந்திட்ட நல்லதொரு மனிதனாம். பாக்கியவானாய் புகழ் பெற்ற தாவீதின் கொள்ளு தாத்தா, பாக்கியவானாய் புகழ் பெற்ற தாவீதின் கொள்ளு தாத்தா, வயல்வெளி எஜமானன் தயையுள்ள போவாசே, வயல்வெளி எஜமானன் தயையுள்ள போவாசே. ஜெபம். அப்பா பிதாவே, எனக்கு கீழானவர்களிடம் அன்பு கூர்ந்து அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். திருமறை நெறி அறிந்து வாழும் ஞானம் வேண்டும். அருள் புரியும். ஆமேன்.